வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃபெடே ரேட்டிங் செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் டாக்டிக்ஸ் டிஃப்ளெக்ஸ்ன்றது ஒரு பகுதியில் இருக்க பீஸை இன்னொரு பகுதிக்கு இழுத்து வேறு பகுதிக்கு மாற்றுறது. அதை பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸ் புரியும். இது ஒரு டாக்டிக்ஸில் இது ஒன்று, இது மிடில் கேமில் வரும். கேம் பார்ப்போமா? செஸ் டாக்டிக்ஸ் உதாரணம் ஒன்று. அது டாக்டிக்ஸ்ன்றது இந்த இதில் வந்து டிஃப்ளெக்ஷன்றது வந்து ஒரு பீஸை இழுக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். அதை வாங்க. க்யூன் A4, க்யூன் A4. இந்த க்யூனை அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது இந்த க்யூனை இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இந்த க்யூ நீங்கள் அடித்தா என்ன ஆகும் பாருங்க. இமீடியட்டாக செக்மேட் ஆகும். ஏன்னா இந்த க்யூன் வந்து ஓவர்லோடு. இந்த C8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. C8 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. வேறு வழி கிடையாது. இந்த C8 ஸ்கொயரை காப்பாற்றணும்னா வேறு வழியே இல்லை. அது அடித்தா இமீடியட்டாக போயிடும். C8 மேட்ச் அண்ணாவோட வழி. இதுதான் டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸ். ஒரு பீஸை வந்து இன்னொரு பக்கத்துக்கு இழுக்கிறது. அதே நேரத்தில் இங்கே ஒரு மேட்டிங் அட்டாக் வச்சுருக்காங்க. க்யூன் டெக். இப்போ இந்த இங்கே வந்துட்டு வேறு எங்கேயாவது க்யூனை வந்து இந்த பக்கம் கிட்ட கொண்டு போனால் கூட நோ யூஸ். இந்த இடத்துல இமீடியட் மேட். எப்படினாலும் இந்த இடத்துல மேட். க்யூனை வேறு டைரக்ஷன் நீங்கள் மாற்றினீங்கனாலே இமீடியட்டாக மேட் ஆகும். அதுதான் அந்த டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸில் உதாரணம் 2 பார்ப்போம். ஒயிட் டு பிளே. ஒயிட் வந்து ஒரு பிரில்லியண்டான டிஃப்ளெக்ஷன் பண்ணுது. இங்கே கவனிங்க. பிஷப் D4. இந்த பிஷப் அடித்தா என்ன ஆகும்? இமீடியட்டாக குயின் டேக் H6 பான் செக்மேட். அதனால் இவங்க இது அடிக்க முடியாது. அடித்தா அடுத்த மூவ் இமீடியட்டாக செக்மேட் ஆகும். இந்த மேட்டை அவாய்ட் பண்ண என்ன வழி? இங்கே வந்து இப்படி கொடுத்தா க்யூன் கொடுத்தா பிஷப் கேப்சர், பிஷப் G7 செக். ருக்கா வச்சால் அப்படி அடித்தா இப்போ பாருங்கள் க்யூன் இந்த க்யூன் அடித்து மெட்டீரியல் கெயின் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த டிஃப்ளெக்ஷன் மூலமாக கிடைச்ச பெனிஃபிட். அடுத்த உதாரணம் பார்ப்போம். உதாரணம் 3. இந்த பொசிஷன் பாருங்கள். இந்த பான் வீக்காக இருக்குது. கிங்ஸ் சேஃப்டி வீக்காக இருக்குது. இந்த பொசிஷனில் ஒரு டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸ், ஒரு பிரில்லியண்டான டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸை ஒயிட் செய்கிறாங்க. எப்படின்னா இந்த க்யூன் ஓவர்லோட் பீஸ், இந்த பான் இந்த பீஸ் ரெண்டுமே காப்பாற்றிட்டு இருக்கு. இப்போ அந்த ரூக்கை இந்த க்யூன் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் ஈஸியாக அதை வீக் பண்ண பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் க்யூன் கேப்சர் ரூக். இப்போ ரூக்குக்கு க்யூனை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த வீக் பண்ண அட்டாக் பண்ண முடியும். இந்த க்யூன் இங்கே வந்தால் தான் அந்த வீக் பண்ண அட்டாக் பண்ண முடியும். வேறு வழி இல்லை, இங்கே அடிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா மெட்டீரியல் லாஸ் ஆகிடும், ஒரு ரூட் லாஸ் ஆகிடும். இப்போ அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு இங்கே வரீங்க. பிஷப் கேப்சர் செக், C6 செக். கிங் இங்கே தான் வரணும், வேறு வழி இல்லை. ரூக் செக். கிங் இந்த பக்கம் வர முடியாது, வரைக்கும் போக முடியாது, உள்ளே தான் போக முடியும். இப்போ டிஸ்கவர் செக்கில் கேம் செக்மேட் ஆகிடுது. கிங் இந்த 2 ஸ்கொயர் வர முடியாது, இந்த பிஷப் அட்டாக் பண்ண முடியாது. இது டிஸ்கவர் செக். இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணி டிஸ்கவர் செக். இந்த ரூக் B8 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அதனால் இந்த கேம் வந்து பிளாக் லாஸ் ஆகுது, ஒயிட் வின் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால், சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளுடைய ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சேனல் பேஜில் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.